நான் ஒரு பேங்க்ல பர்சனல் லோன் அப்ளை பண்ண மேடம், என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சரி, ஒரு பினான்ஸ்ல லோன் எடுக்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணாலும் அங்கேயுமே என்னோட லோன் ரிஜெக்ட் ஆகுது. சரி, ஒரு ஆப்லயாவது லோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க கூட எனக்கு லோன் கிடைக்கல மேடம். இந்த மாதிரி லோன் அப்ளை பண்ணி எல்லா இடத்துலயுமே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது, லோனே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா எதனால ரிஜெக்ட் ஆகுதுன்ற மாதிரி ரீசன் தெரியாம இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி பேங்கிங் அப்டேட் எல்லாம் வேணும்னா நம்மளோட சேனல்ல ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால சிபில் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. சோ மினிமம் சிபில் ஸ்கோர் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியால நம்ம கம்பல்சரி மெட் ஆகணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா 700 சிபில் ஸ்கோர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்ம லோன் அப்ளை பண்ண முடியும். 700க்கு கீழே இருந்து நீங்க எங்க லோன் அப்ளை பண்ணாலும் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். சோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல லோன் அப்ளை பண்ணுவோம், ரிஜெக்ட் ஆகும், உடனே இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணுவோம், அங்கே ரிஜெக்ட் ஆகும். இந்த மாதிரி அடுத்தடுத்து சிபில் என்கொயரி நிறைய பண்ணி நம்மளோட சிபில்ல நம்ம என்கொயரி அப்படின்ற ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தி வச்சிருவோம். இந்த மாதிரி என்கொயரி நிறைய இருந்தாலும் நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்கம் நார்ம்ஸ். பேங்க்ல மினிமம் 28,000 ரூபாய் இருந்தாதான் லோன் அப்ளை பண்ண முடியும். நீங்க ஒரு நான் பேங்கிங் பினான்ஸ்ல அப்ளை பண்ணா ஒரு 25,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் உங்களோட சேலரி கிரெடிட் ஆனாதான் லோன் அப்ளை பண்ண முடியும். ஒரு ஆப்ல லோன் எடுக்கலனா கூட மினிமம் 15,000 ரூபாய் இருந்தாதான் லோன் எடுக்க முடியும். இந்த மாதிரி இந்த இன்கம் நார்ம்ஸை விட நீங்க கீழே இருந்து அப்போ நீங்க லோன் அப்ளை பண்ணீங்கன்னா அங்க உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். சோ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் ஆப்ளிகேஷன். ஆல்ரெடி உங்களுக்கு உங்களோட சேலரி கீழே பாதி கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கு. அதாவது உங்களோட சேலரியில 50% ஆல்ரெடி கமிட்மெண்ட்ல இருக்கிறீங்க. அகைன் நீங்க லோன் அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் ஓவர் ஆப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ரீசனால உங்களோட அப்ளிகேஷன் கண்டிப்பா பேங்க்ல ரிஜெக்ட் ஆகும். அது என்னன்னா, ஆல்ரெடி நீங்க நிறைய லோன் கட்டிட்டு இருக்கீங்க, கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, ஆப் லோன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறீங்க அப்படின்றப்போ திருப்பி ஒரு ஃப்ரெஷ்ஷா லோன் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சோ அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஏஜ் நார்ம்ஸ். ஏஜ் நார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க்னாலும் சரி, பினான்ஸ்னாலும் சரி, ஆப்னாலும் சரி, மினிமம் 21ல இருந்து மேக்ஸிமம் 60 வயசுக்குள்ள, இந்த பிட்வீன் 21 வயசுல இருந்து 61 வயசுக்குள்ள இருந்தா மட்டும் தான் நீங்க லோன் அப்ளை பண்ண முடியும். இது மீறி நீங்க அப்ளை பண்றீங்க, இல்ல அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ். லோன் அப்ளை பண்றப்ப சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட லாஸ்ட் 3 மந்த் சேலரி ஸ்லிப், உங்க சேலரி கிரெடிட் ஆகிற லாஸ்ட் 3 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இதுல மேஜரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேலரி ஸ்லிப்ல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். நம்மளோட கம்பெனில நம்ம கம்பெனி நேம் போட்டு உங்களோட நெட் டேக் ஹோம் சேலரி போட்டு ப்ராப்பரா ஒரு சேலரி ஸ்லிப் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும். சோ இந்த மாதிரி என்ன ரீசனால உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு, ஆனா உங்களுக்கு லோன் தேவை, நீங்க 25,000 ரூபாய்க்கு மேல சேலரி வாங்குறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா லோன் டேக்கர் கான்டாக்ட் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ, சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.